ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 27/12/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, எந்த குழந்தைகள் மீது அனைவருடைய அன்பும் தானாகவே ஏற்படுதுன்னு பாபா கேட்குறாங்க. பதில், முதல்ல அனைத்து விஷயங்களையும் தனக்குள்ளே நடைமுறைப்படுத்திட்டு பிறகு மற்றவங்களுக்கு சொல்பவர்கள் மீது அனைவருடைய அன்பும் தானாகவே ஏற்படும். ஞானத்தை தனக்குள்ள முதலை தாரணை செய்யணும், பிறகு மற்றவங்களுக்கு சேவை செய்யணும். அப்போது அனைவருடைய அன்பும் கிடைக்கும். தான் செய்யாமல் பிறருக்கு சொன்னால் அவர் சொல்கிறதை யாரேனும் ஏற்பாங்களா? அவர்கள் பண்டிதர் மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பிரம்மாவை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்பவர்களுக்கு பாபா கூறும் பதில் என்ன? அதுக்கான பதில், தந்தை சொல்கிறாரு, நான் இவருடைய புருவ மத்தியில் அமர்றேன், இவருடைய சரீரத்தை கடனாக பெறுறேன். ஆத்மா புருவ மத்தியில் அமர்றது போல் தந்தையும் கூட பிரம்மாவோட உடலில் தான் அமர்றாரு. பிரம்மாவும் இருக்கிறாரு, சிவபாபாவும் இருக்கிறாரு. இந்த பிரம்மா இல்லை என்றால் சிவபாபாவும் இருக்க மாட்டார். சிலர் நாங்கள் சிவபாபாவை தான் நினைவு செய்வோம், பிரம்மாவை அல்லன்னு சொல்லலாம். ஆனால் சிவபாபா எப்படி பேசுவார் அப்படின்னு பாபா கேட்குறாரு. தந்தை ஞானக்கடல், ஞானம் நிறைந்தவர்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அப்படிங்கிறப்ப எங்கிருந்து ஞானத்தை சொல்லுவார்? பிரம்மாவோட உடலில் இருந்து தானே சொல்ல முடியும். நாங்கள் பிரம்மாவை ஏற்கிறதில்லன்னு பலர் சொல்கிறாங்க. ஆனால் நான் இவருடைய வாயின் மூலமாக தான் என்னை நினைவு செய்யுங்கள்னு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க பாபா. பிரம்மாவோ சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் தான் சொல்கிறாரு. என்னை நினைவு செய்யுங்கள்னு அவர் ஒருபோதும் சொல்கிறதில்ல. என்னை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா தான் பிரம்மா மூலமாக சொல்கிறாரு. இந்த மந்திரத்தை நான் இவர் வாய் மூலம் கொடுக்கிறேன். பிரம்மா இல்லாவிட்டால் இந்த மந்திரத்தை நான் எப்படி கொடுப்பேன்? பிரம்மா இல்லாவிட்டால் நீங்கள் சிவபாபாவை எப்படி சந்திப்பீங்க அப்படின்னு பாபா பிரம்மாவை ஏற்காதவங்களுக்கு பாபா பதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பிரம்மா ஒன்றுமில்லை என்று புரிந்து கொள்பவர்கள் என்ன கதி அடையக்கூடும் என பாபா கேட்கின்றார். பதில், நல்ல நல்ல மகாரதிகளுக்கும் கூட இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் வந்துடுதுங்கிறாங்க பாபா. இதன் மூலம் மாயை என்னிடமிருந்து முகத்தை திருப்பி விடுது. பிரம்மாவை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்கிறாங்க எனும்போது அவர்களுடைய கதி என்னவாகும்னு பாபா கேட்குறாங்க. மாயை எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குது, அது ஒரேடியாக முகத்தையே திருப்பிடுது. இப்போது உங்கள் முகத்தை சிவபாபா முன்னால் திருப்பி வச்சிருக்காரு. பிரம்மா ஒன்றுமில்லை என்று புரிந்து கொள்பவர்களுடைய கதி என்னவாகும்? துர்கதியை தான் அடைகிறாங்க. ஓ இறை தந்தையேன்னு மனிதர்கள் கூப்பிடுறாங்க. இறை தந்தை கேட்பாரா என்ன? ஓ விடுவிப்பவரே வாருங்கள்னு சொல்கிறாங்க. அங்கிருந்தே விடுவிப்பாரா என்ன? ஒவ்வொரு கல்பத்திலையும் புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் தந்தை வர்றாரு. யாருக்குள்ளே வர்றாரோ அவரையே புறக்கணித்து விட்டால் அதை என்னன்னு சொல்கிறது? மாயா அந்தளவு சக்திசாலியாக இருக்குது. அது நம்பர் 1 இருக்குது. ஒரு பைசாவுக்கும் மதிப்பற்றவராக ஆக்கிடுது. இப்படிப்பட்டவர்களாம் கூட சில சென்டர்களில் இருக்கிறாங்க. எச்சரிக்கையாக இருக்கணும்னு பாபா சொல்லியிருக்காங்க. பொய்யான பண்டிதர்களை பற்றி பாபா கூறுவது என்ன? பக்தி மார்க்கத்தில் அளவற்ற கதைகள்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்கங்கிறாங்க பாபா. ராமநாமம் சொல்கிறதன் மூலமாக கரை சேர்ந்து விடுவீங்கன்னு பண்டிதர் பிறருக்கு சொல்லி கொண்டிருந்தாராம். ஆனால் அவருக்கே நிச்சயம் இல்லாததுனால ஆற்றுல மூழ்கி போயிட்டார்னு ஒரு கதை இருக்குது. அதே மாதிரி தாமே விகாரங்களில் சென்றபடி இருப்பது, ஆனால் பிறருக்கு நிர்விகாரி ஆகணும்னு சொல்கிறது. இவர்களின் அறிவுரையின் தாக்கம் எப்படி ஏற்படும்? இங்கும் கூட அங்கங்கே சொல்லி தருபவர்களை விட கேட்பவர்கள் வேகமாக சென்றுறாங்க. பண்டிதர் பொய்யானவர்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர் மீது யார் அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு பாபா கேட்டிருக்காங்க. ஒன்றுக்கொன்று முழுமையான தொடர்பு உண்டு என்று பாபா கூறுவது என்ன? பதில், இன்னும் கர்மாத்தீத்த நிலை உருவாகலைன்னு சொல்கிறாங்க பாபா. சண்டைக்கு ஏற்பாடுகள் ஆகும் வரை அது நடக்காதுன்னு சொல்கிறாங்க. ஒரு புறம் சண்டைக்கு ஏற்பாடுகள் நடக்கும், மறுபுறம் கர்மாத்தீத்த நிலை உண்டாகும். அப்போ ஒன்றுக்கொன்று முழுமையான தொடர்பு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. பிறகு சண்டை முடிந்திடும், மாற்றம் ஆகிவிடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கர்மாத்தீத்த நிலைக்கும் சண்டைக்கும் தொடர்பு இருக்குன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நம்மிடம் எது நீங்கள் சக்தி அதிகரிக்கும்னு பாபா கேட்பது என்ன? பதில், வினாசம் முன்னால் நிற்குதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோங்கிறாங்க பாபா. அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
நம்ம சொல்கிறத யார் ஏற்பாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம வளர்ச்சியும் அடைவோம் அப்படிங்கிறாங்க பாபா. பிறகு யோக பலத்தினால தான் பலர் ஈர்க்கப்பட்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. நம்மிடம் எந்த அளவு துரு நீங்குமோ அந்த அளவு சக்தி நிறைந்தபடி இருக்கும்னு சொல்லி பாபா யோக பலத்தினால துரு நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய காலத்தில் தற்கொலை செய்து கொள்பவர்களை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பதில்: இன்றைய நாட்களில் தன்னை மாய்த்து கொள்ள எப்படியெல்லாம் உபாயம் செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. 20 மாடியிலேருந்து விழுந்து ஒரேடியாக மடிந்து போயிடுறாங்க. ஆஸ்பத்திரியிலேயே படுத்து கிடந்து துக்கத்தை அனுபவிக்கும்படியும் ஆகக்கூடாதுங்கிறாங்க. பிறகு சிலர் தன் மீது நெருப்பை பற்ற வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. யாராவது காப்பாற்றிட்டாங்கன்னா எவ்வளோ துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. எரிந்து போய்விட்டால் ஆத்மா ஓடி போயிடும். ஆகையினால் தற்கொலை செய்து கொள்கிறாங்க. தற்கொலை செய்து கொண்டால் துக்கத்திலிருந்து விடுபட்டு விடலான்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆவேசம் வந்ததுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தற்கொலை செய்து கொள்கிறவங்கள பற்றி பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அமைதி எப்பொழுது ஏற்படும் என பாபா கேட்பதென்ன? பதில்: கண்டிப்பாக பாபா வருவார். அனைவரும் இறப்பாங்க. அப்போது அமைதி ஏற்படும் இல்லையா? அமைதி அமைதி என்றபடி இருக்கிறாங்க. அமைதி சாந்தி தாமத்தில் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படும்? அதுவும் இவ்வளோ அளவற்ற மனிதர்கள் இருக்கும்போது சத்யுகத்தில் அமைதி இருந்துச்சு. இப்போது கலியுகத்தில் பல தர்மங்கள் இருக்குது. அவை முடியும் போது ஒரு தர்மத்தை ஸ்தாபனை ஆகும்போது சுகம் அமைதி ஏற்படும்னு சொல்லி பாபா அமைதியை பற்றி சொல்லியிருக்காங்க. மரணத்தின் வியாபாரம் என பாபா கூறியிருப்பது என்ன? பதில்: ஐயோ என்ற அலறலுக்கு பிறகு வெற்றி கோஷம் எழுங்கிறாங்க பாபா. மரணத்தின் வியாபாரம் எவ்வளவு சூடு பிடிக்க போகுதுன்னு போக போக பாருங்க. எப்படியெல்லாம் மனிதர்கள் இறப்பாங்க. அணுகுண்டுகள் மூலம் கூட தீப்பற்றும். போக போக பார்க்கும்போது பலரும் சொல்லுவாங்க விநாசம் ஏற்பட தான் போகுதுன்னு அப்படின்னு பாபா மரணத்தோட வியாபாரம்னு சொல்லியிருக்கிறாங்க. முழு உலகமும் என்ன ஆகாதுன்னு பாபா கேட்குறது என்ன? பதில்: விநாசம் ஏற்பட தான் போகுது. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையை தந்தை செய்விக்கிறாரு. மற்ற அனைத்து பல தர்மங்களும் முடிஞ்சிடுங்கிறாங்க பாபா. கீதையில் எதுவுமே காண்பிக்கிறதில்ல. பிறகு கீதை படிக்கிறதன் முடிவு என்ன? பிரளயம் ஆகிட்டதுன்னு காட்டுறாங்க. வெள்ளம் ஏற்படலாம், ஆனால் முழு உலகமும் அவ்வாறு ஆகாதுங்கிறாங்க பாபா. பாரதமோ அழிவற்ற தூய்மையான கண்டம். அதிலும் கூட அபு அனைத்தையும் விட தூய்மையான தீர்த்தஸ்தானம் ஆகுங்கிறாங்க. அங்கே தந்தை நமக்கு அனைவருக்கும் சத்கதியை கொடுக்குறாருன்னு பாபா முழு உலகமும் பிரளயம் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எது நல்ல நினைவிடமாக உள்ளது அப்படின்னு பாபா கேட்குறது என்ன? பதில்: தில்வாடா கோவில் எப்படி நல்ல நினைவிடமாக இருக்குதுங்கிறாங்க பாபா. எவ்வளோ அர்த்தம் நிறைந்ததாக இருக்குது. ஆனால் அதனை யார் கட்டினார்களோ அவர்களுக்கு இது தெரியாது. ஆனாலும் நல்ல புத்திசாலியாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. துவாபர யுகத்தில் கண்டிப்பாக நல்ல புத்திசாலியாக இருந்திருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. கலியுகத்தில் அனைவருமே தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. அனைத்து கோவில்களையும் விட இது உயர்வானது. இங்கே நீங்கள் தான் அமர்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. நாம் சைதன்யமானவர்கள். அது நம்முடைய ஜடமான நினைவு சின்னங்கிறத நீங்களும் தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது உடைக்க வேண்டிய நேரம் வரும்னு பாபா கேட்குறது என்ன? பதில்: இன்னும் கொஞ்ச காலத்திற்கு இந்த கோவில்கள் முதலானவை இன்னும் உருவாகிட்டு இருக்குங்கிறாங்க பாபா. பிறகு உடைக்க வேண்டிய நேரமும் வருங்கிறாங்க. அனைத்து கோவில்கள் முதலானவையும் உடைஞ்சிடும். மொத்தமாக மரணம் ஏற்படும். மிகப்பெரிய மகாபாரத சண்டைன்னு பாடப்பட்டிருக்குது இல்லையா? அதில் அனைவருமே முடிந்து போயிடுவாங்க அப்படின்னு பாபா கோயில்கள் அனைத்துமே உடைக்க வேண்டிய நேரமும் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யார் இல்லாமல் போய்விடுகிறார்கள் என பாபா கேட்குறது என்ன? பதில்: நல்ல நல்ல குழந்தைகளோட புத்தியில் முழு ஞானமும் இருக்குது. தந்தை தனக்கு சமமாக ஆசிரியராக ஆக்குறாரு. ஆசிரியர்களும் வரிசை கிரமமாக ஆகுறாங்க. சிலரோ ஆசிரியராகி பிறகு கெட்டும் போயிடுறாங்க. பலருக்கு கற்றுக் கொடுத்து விட்டு தானே இல்லாமல் போயிடுறாங்க அப்படின்னு பாபா ஆசிரியர்கள் காணாமல் போயிடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யார் பலருக்கு துக்கம் கொடுப்பதற்கு நிமித்தமாகி விடுகின்றனர் அப்படின்னு பாபா கேட்குறது என்ன? பதில்:
சிறிய சிறிய குழந்தைங்களுக்குள்ள விதவிதமான சம்ஸ்காரங்கள் இருக்குதுங்கிறாங்க பாபா. இங்கே கூட ஞானத்தை சரியான முறையில் எடுக்காதவங்க, நடத்தையை திருத்தி கொள்ளாதவங்க பலருக்கும் துக்கம் கொடுக்க நிமித்தமாக ஆகிடுறாங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. இதுவும் கூட சாஸ்திரங்களில் காட்டியிருக்கிறாங்க. அசுரர்கள் மறைந்து அமர்ந்திருந்தாங்க, பிறகு வெளியே சென்று துரோகிகள் ஆகி எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. இவை அனைத்துமே நடக்க தான் செய்யுது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாருங்கிறப்ப எவ்வளோ பேர் தடை ரூபமாக ஆயிடுறாங்க அப்படின்னு பாபா தடை ஏற்படுத்துகிறவங்கள பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த அன்பு அனைவரையும் சகயோகிகளாக ஆக்கி முன்னேறுவதற்கான கயிற்றில் கட்டி விடுது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், எப்போது அன்பு கடல் மற்றும் அன்பு நதிகளின் சந்திப்பு ஏற்படுதோ நதியும் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் அன்பு கடலாக ஆகிடுதுங்கிறாங்க பாபா. ஆகையினால உலக ஆத்மாக்கள் அன்பின் அனுபவத்தினால தானாகவே நெருக்கத்தில் வர்றாங்க. தூய அன்பு அல்லது ஈஸ்வரிய குடும்பத்தில் பாலனை காந்தம் போன்று தானாகவே ஒவ்வொருவரையும் நெருக்கத்தில் கொண்டு வந்துடுது. இந்த ஈஸ்வரிய அன்பு அனைவரையும் சகயோகிகளாக ஆக்கி முன்னேற்றுவதற்கான கயிற்றில் கட்டி விடுதுன்னு சொல்லியிருக்காங்க பாபா. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.